சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது. காட்சி முடிந்தது. சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா. மாயபிம்பங்கள் நிலைப்பதில்லை. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 பேரின் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி கொடுத்த விஜய் வந்து அந்த குடும்பங்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு தன்னோட ஆறுதல் மற்றும் வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக கரூர்ல இருந்து அவங்கள மாமல்லபுரத்துக்கு வர வச்சு தன்னோட கட்சி அலுவலகத்துல அவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீர் மல்க தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சதா சொல்லப்படுது. எல்லோரோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு விஜய் வந்து சொன்னதா அங்க போயிட்டு வந்தவங்க எல்லோருமே பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது தான் மறுபடியும் கரூருக்கு வந்தா மறுபடியும் கூட இது போன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுரும் அப்படின்றதுனாலதான் விஜய் அவர்கள் அவங்கள மாமல்லபுரத்துக்கு தன்னோட அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட ஆறுதலை தெரிவிச்சுட்டு அந்த குடும்பங்களுக்கு எல்லா உதவிகளையுமே வரும் காலத்துல செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தாவேகாவில இருந்து திமுகவுக்கு மாறின வைஷ்ணவி வந்து தன்னோட சமூக வலைதள பக்கத்துல இந்த கரூர் மக்களை விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துக்கு வர வச்சுட்டு வருத்தம் தெரிவிப்பது போல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னும் இந்த மக்கள் போனதுக்கு அப்புறம் ஜாலியா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி ரொம்பவே மோசமா விமர்சனம் பண்ணி அந்த பதிவு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல இந்த பதிவானது தற்போது தாவேகா தொண்டர்கள் மத்தியில கடும் விமர்சனங்களை வந்து பெற்று வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சாதாரண மனிதனுமே இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது தேவையில்லாம விஜய் பற்றி வைஷ்ணவி வந்து இது போன்று விமர்சனங்களை கிளப்பினது மக்கள் மத்தியிலையும் கூட தற்போது கருத்துக்களை வந்து பெற்று வந்துட்டு இருக்கு.